வெல்கம் கைஸ், இது உங்கள் துருகரணி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரிஞ்சி சாதம் செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. நான் ஒரு 3 சின்ன சைஸ் தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழமும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அது கூட 5 பீன்ஸு, 1 கேரட்டு, 1 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறி ஒரு பாதி அளவு வேகட்டும். வெந்ததும் அது கூட நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கைக்குத்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் வெந்நீர் வச்சுருக்கேன். வெந்நீர் வச்சுட்டு அதில் சோயா பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். அது ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணியை நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். சேர்த்தா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சாதத்துக்கு உப்பு போதுமானு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாட்டு அரிசியை தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கரை நல்லா மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது அது கூட ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.